மாமா நீண்ட நாளைக்கு பிறகு ஆடுகிறோம் பாடுகிறோம் சந்தோஷமா வாழ்கிறோம். ஆமாங்க. இந்த நேரத்தில் இந்த மாமா உன்னை ஹெல்த்தில் எதற்கு கேட்க மாட்டாயா? எதற்காக தான் மாமா உன்னிடம் ஒன்றைய ஒரு சொல்ல விரும்புகிறேன். அப்படியா? நீ என்ன சொன்னாய்? எதை செய்தாலும் செய்து முடிக்கிறேன் சொன்னாய் அல்லவா? ஆமாங்க. நீ செய்யும் வேலை இப்பொழுது எனக்கு வந்து விட்டது. அப்படியா? என்ன சொன்னாலும் நான் தட்டாமல் செய்து முடிப்பேன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, பட்டுன்னு முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படியா? நீண்ட நாளாக இந்த சத்திய நாட்டை ஆள வேண்டும் என்று எனக்கு. அப்படியா? உன்னை வைத்துதான் நாட்டை அடைய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்களேன் தான். என் நாட்டில் என்ன பேசிக்கிறீங்க? நீங்க 1000 பேர் இருக்கிறீங்க, நான் ஒரு ஆள் காத்ததுக்காக நல்லா என்னடா போட்டக்காய் அங்க உட்காந்து அடக்காக்குற மாதிரி முட்டை மேல உட்காந்து உட்காந்துருக்கா லாரி மேல அங்க பாரு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறி உட்காந்துக்கிறாங்க தூங்குடு பசங்க. மூஞ்சி பாரு இரல மூஞ்சியா தூங்குங்க. என் நாட்டு மன்னருக்கு சொல்லு என்ன டைட்டில் பாத்துறாங்க சொல்லு. என்ன யாரு நான் பண்ணது உன்ன சாதாரண மூஞ்சி பார்க்க முடியல சரியா விட்டாத சாணி சவுத்துல வச்ச மாதிரி ஒரு பேஸ் கட் வச்சிருக்கேன். என்ன என்னாச்சு யாரு என்ன பண்ணாங்க உன்ன கத்தினாங்க எவ்வளவு நேரம் ஏண்டி ஒரு என்னதான் உன் கைத்துல தாலி கட்டா கொத்தா எப்படி ஆட்டுவேன் பின்ன உனக்கு பொண்டாட்டியா வந்துட்டல அது மட்டும் இல்லடி அப்படிதான் இருக்கும். ஏய் சொல்லு சொல்லு பொண்டாட்டி கேட்ட ஆம்பளைங்க மாட்டிக்கிட்டு என்ன தவிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ இது ஒண்ணு போதுண்டி. சொல்லுங்க அக்கா. மாமா என் நாட்டு மன்னருக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் பெயர் ராஜா, இளையவன் பெயர் ஜீவா. ராஜா ஏழ்நாடு அனுப்பி வைத்திருக்கின்றேன் கப்பப்பன செய்வதற்காக. அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் பார்த்துக் கொண்டு விடுங்கள். ஆனால் இளையவன் ஜீவா இருக்கின்றான். அவனை உன்னிடத்தில் அழைத்து வருகிறேன். என்னிடத்தில் அழைத்து வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் மாமா? மாமா மதுவுக்கு மங்கைக்கு அடிமைப்படுத்த வேண்டும். அப்படின்னா இந்த நாட்டையே எழுதி வாங்க வேண்டும். அப்படி எழுதி வாங்கிவிட்டால் இந்த நாட்டுக்கே மன்னவர் நீங்கள் மகாராணி தான். அப்படியா? எப்படி இருக்கிறது? காதிலே கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. சொன்னதை கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும். இந்த நாடு நம்முடைய பேழையிற்கு விடியற் காலை 5 மணிக்குள்ளாக வந்து சேரும். அப்படியா? ஆமாங்க. உன்னை நம்பி இப்போ சொல்கிறேன். ஆனால் ஒன்று, இந்நாட்டு இளவரசனை இந்த இடத்திற்கு அழைத்து வருவது தங்களுடைய கடமை. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சீக்கிரம் தகுந்த நேரத்தில் அந்த ஜீவாவை விழுந்து சேர்ப்பது இந்த மாமாவுடைய இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம 2 பேரும் புரிச மாட்டாட்டி. உண்மைதான். யாருக்குமே தெரியாம நடந்துக்கணும். இன்னிலிருந்து நீங்களும் நானும் இதுவரைக்கும் நாம் இருவரும் கணவன் மனைவி. ஆமாங்க. இனி முதல் கொண்டு நாட்டை அடைய முறை நீயும் நானும் அண்ணன் தங்கையாக வாழ வேண்டும். அண்ணா நல்லா இருக்கிறேனா? அண்ணா அண்ணி அண்ணா வடையில 2 புள்ளிங்கறாங்களே நல்லா இருக்கறாங்களா? ஏய் 2 புள்ளிங்களும் அந்த ஷூ கடையில வேலை செய்றாங்க. திருப்பி ஷூ வைக்கிறீங்க நல்லா இருக்கீங்க. சத்து நேரத்துக்கு முன்னாடி நீ தான் சொன்ன நம்ம 2 பேரும் கணவன் மனைவி யாரும் தெரிய கூடாது. ஏதோ சொன்னனோ இல்லையா இதான் சாகுறேன் அண்ணா. நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணனும். அடடே அண்ணா நல்லா இருக்கேனா? போயனோ எந்தல வாயை வச்ச அண்ணா. ஐயோ எங்க வச்ச? என்ன வாயை வச்ச அண்ணா. அப்படி சொல்லறியே செல்ல. இருந்தாலும் விண்படி போயனோ. யாங்க பயப்படுறீங்க? ஏண்டி ஊர் மக்களுக்கு தான் நம்ம அண்ணன் தங்கச்சி. நம்மளுக்குள்ள அப்படியா? உனக்காக காத்து கொண்டிருப்பேன். இளவரசன் சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க. வரட்டுமா? பார்த்து போயிட்டு வாங்க. அடே ஜீவா, என்னுடைய கணவரை பார்த்து உன்னுடைய அத்தை பால்வடி ஆயா வந்தமா பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொத்தமா சம்பி வீட்டுல சோறு துண்டு போனமான்னு இல்லாம என்னுடைய கணவரை பார்த்து சிரிப்பிற்கு சமமானவர் என்று ஒருத்தர். இந்த ஊர்ல உங்க குடும்பத்தையே நாங்க கருவறுக்கல. நான் தேவடியா கிடையாதுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் தெரியும். இந்த ஊர்ல உங்க குடும்பத்தையே நான் மட்டும் கீக்கிற மாதிரி நான் கீக்கல. நான் மீன் வழி கிடையாது. டேய் ஜீவா வாடா சின்ன குஞ்சு. மீன்பிடி மீன்பிடி. என்னுடைய கணவரை நாட்டு இளவரசனை அழைத்து வருகிறேன் என்று இதுவரை காணவில்லை. என்னங்க மாமா? என்னடா மார்கழி மாசம் பொல்லது ஓடுற மாதிரி ஓடுற? ஒரு இடமா தான் நில்லாம். மீன்பிடி, உன்னுடைய கணவன் இவ்வளவு ஆசையாக வந்திருக்கின்றேனே, என்ன இட கேட்க மாட்டாயா? சந்தோஷமா தான் வர. ஒரு பொம்பளை கிட்ட வரவங்க அப்படியே வருவாங்க. பொறுமையா வாங்க தான். மீன்பிடி மாமா அவரை நினைக்காதே. ஆனால்
இந்நாட்டு இளவரசன் எங்கே எங்கே என்று கேட்டுக்கொண்டாய். ஆமாங்க, எங்க இருக்கின்றார்? எங்க இருக்கின்றார்? இதோ நம் கணிகர் வீதி நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றான். அவனை நான் பாத்துக்கிறேங்க. அப்படியா? நீ எதை காட்டுவாயோ, எதை மறைப்பாயோ? நான் அவுத்து போட்டு கூட நிக்கிறோம். நமக்கு அதானே நீ கொண்டு வருவாய் என்று நம்பிக்கையுடன் வந்திருக்கிறேன். அவுத்து போட்டா கூட உங்களுக்கு பத்திரம் தானே போகிறோம். டேய், இந்நாட்டு இளவரசன் ஜீவா வருவதாக செய்தி வந்திருக்கிறது. வாடா, எத்தன்மை போல் மயக்க வேண்டுமோ அத்தன்மை போல் நான் பாத்துக்கிறேன். என்னங்க என்னடா போச்சு இது? எங்க போறாரு? தளபதியாரே, தளபதியாரே, ஏங்க பாத்து வர வேண்டியதானே? நீ ஒதுங்கி போறதானே? பாத்து வரதானே? போன மாரமே ஒதுங்கி போறதானே? ஒதுங்கி வரவே யாரு? ஒரு பொம்பளை இச்சு தண்ணே அந்த அளவுக்கு இருக்கிறான். அந்த தூம உள்பாவல காலையில என்ன ஒரு பொம்பளை யார் தெரியுமா? யார் நீ? யார் நீ? யார் நீ? யாரு பொம்பளை சின்ன? ஏய், பொம்பளை சின்ன கிளப் பேசுற யாரு? ஐயோ, யாரு நீ? ஒரு பெண்ணுன்னு பார்த்தேன். நீங்க வேற மாதிரி ஆளா இருக்கீங்க. எந்த மாதிரி ஆளுடா? எக்ஸ்கியூஸ் மீ, யாரு? ஹூ ஆர் யூ? ஓ, அண்ணியா நீங்க? அது யார் தெரியுமா? சாத்தியவர நாட்டு இளவரசன். என்னோட பேரோ ஜீவாங்க. அப்படியா? பெரியவர்களை பார்த்தவுடன் பணிந்து வைப்பது வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏங்க அந்த வேலை எனக்கு தெரியாதுங்க. ஐயா, வணக்கத்தை பிரிச்சு சொல்லி பாருங்க. அப்படியா? வா, இணக்கம் கொள்வோம். இருந்தாலும் பெண் என்றால் இவளைத்தான் சொல்ல வேண்டும். அட அட, என்ன ஒரு அழகு. இருந்தாலும் பெண்ணே, நீ யார்? எந்த நாட்டு தந்தவள்? உன்னுடைய பேர் என்ன? நானும் இதே நாட்டை சேர்ந்தவர் தான். ஏழ்மைக்குடியில் பெண்ணாக பிறந்தவள். என்னுடைய பேரோ மீன்விழி. மீன்விழி, அழகான பெயர். பெயருக்கேற்ற உருவம், உருவத்துக்கேற்ற உருவம். அடைந்தால் உன்னை அடைந்து ஓடாடி வந்திருக்கீங்க. என்னை கட்டிவிடுத்த ஒரே ஒரு மொத்தம் கொடுறீங்க. கட்டி அனுத்து முத்தமா? முத்தம் போது, நிறுத்துங்கள். நீங்களோ பணக்கார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஆமா, நான் ஏழ்மைக்குடியில் பெண்ணாக பிறந்தவள். உங்களுக்கு எனக்கு ஏணி வைத்தாலும் எட்டாவது வந்த வழி பார்த்து செல்லுங்கள். என்னிடத்தில் பணக்காரன் ஏழை என்று வாங்க வச்சுவ கிடையாது. கட்டிவிடுத்த ஒரு மொத்தத்தை நான் கேட்கிறேன். என்னடியா ஆள் காலுக்கு ஏறி வந்து போயின்னு இருக்கீங்க? என் அக்காத்திங்க கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு தெரியாது கூத்துக்காரங்களுங்க அடிக்கடிக்கா ஏந்து வந்து போயின்னு வருவீங்க. நாட்டாமக்கார யார் பணம் கூட எடுத்துட்டு வந்து வைங்க நடுவுல. எவ்வளவு ஏந்து போக கூடாது. அப்புறம் பாரா மொத்தம் ஏறி வர கிளாக்கி தான் ஏந்து வந்து போயிட்டு வராங்க. ஒரே ஒரு மொத்தத்தை கொடுறீங்க. உனக்கு வேற ஒண்ணு என்ன? உனக்கு மொத்தம் வேணும். தர முடியாது. தர முடியாது. தர முடியாது. கண்களிட்டு முட்டை தேடும். நீங்க எத்தனை முறை வானா இவன் வேற என்னன்னோ லைட் ஆஃப் பண்ண இவன் என்னன்னோ வேலையெல்லாம் பண்றான். போடாது. தர முடியாதுங்க. தர முடியாது. எத்தனை தர முடியாது என்றால் உன்னை விடுவேனா? முதல்ல கிட்டானே
பின்ன எங்கன்னா பரோட்டா கடையில வேலை செஞ்சுட்டாடா இப்படியாடா மாவு பேசுவாங்க மீன்பிடி நீ இஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டா அது உனக்கு சுகம் இதே நீ கஷ்டப்பட்டு நான் இஷ்டப்பட்டா உனக்கு தான் வழி தெரியும் ஒரே ஒரு முத்தம் கேட்கிறேன் தர முடியாது 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 எங்க அண்ணன் முடியாது என்பது என்னுடைய வாழ்க்கையிலே எங்க கிடையாது அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன திட்டுவார் அண்ணனா அண்ணன் கட்டலாம் இதெல்லாம் சொல்லலாமா ஐயோ மீன்பிடி மையே மையே என்றால் இறகு போடுவா அது போடவே போடாது என்ன செய்யணும் தெரியுமா அடி கொத்தால் சவட்டிலே அடி கொய்ய தேடுவா என்னடா வம்புடிங்க வேப் பண்ற மாதிரி கூப்பிடுறேன் ஏய் ஒரு முறை கேக்குறேன் போலீஸ்கார் இவன் ரேப் பண்ற போலீஸ்கார் போக்க கட்டத்துல உள்ள போடுறாங்க ஏய் செல்வாமானே கொண்டு போற என்ன வம்புடிங்களால ஓடியாரனே நான் கட்டி அனுப்பி முத்தத்தினை கொடுக்க வேண்டும் அவ்வளவுதானே ஆமா நீ விடி பாப்பா பேரி நாங்களா இப்பெல்லாம் மாட்டோம் என்ன செய்ய போறீங்க ஒரே கசாப்பு அறுத்துருவோம் ஓஹோ அறுக்க போறீங்களா வரியா பெங்களூருக்கா பெங்களூருக்கு ஏய் டேய் என்னடா எவ்வளவு நேரம் பாட்டு பாடி நிற்பேன் ஏன்டி நாளைக்கு தொடர்ந்து ஆட்டம் நான் பாடிய பாடு ஏய், பிடிக்கிறா பாடிய பாடல் நக்கீரா நீ வந்துட்டா நக்கீரா என்ன பேசுற ஒரு பொம்பளை கிட்ட பாட்டு பாடுறேன்னா என்ன பாட்டு பாடின்ற 2024 வந்துச்சு காலத்துக்கு ஏத்த மாதிரி பாட்டு பாடணும் எப்படி பார்த்தது இல்ல நீ பார்த்தது கிடையாது பா நீ கவாலையா எப்படி காவால கூப்பிடுற மழை பெய்தாங்க தண்ணி தேங்குது காவால கூப்பிட்டா எப்படி ஆகிற யாவால கூப்பிடலடா வேற எங்க பாட்டு வா நீ கவாலையா ஸ்டைலான பாட்டு இது அது பாடு இல்ல புள்ளிங்க ஸ்டைல்ப்பா புள்ளிங்கவா அது எப்படி ரத்த கொதிப்பு அந்த மாதிரி பாடுறேன்னா பேரு மலரு கேள்வி கூட வர மாட்டேன் மொத்தம் இருப்பா 5000 இருக்குமா என்னடா பாட்டு அது தொப்புள் எவன்டா அங்க பம்பரம் ஓட சொன்னான் டேய் அது கூட இல்லையா இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல ஒரு பாட்டு இருக்குது என்ன பாட்டு தெரியாது எப்படி தட்டி சுட்டி கண்ணா பாடுறா என்ன பாட்டு இது தட்டி சுட்டி நீ சுஷிலா பாட்டு அது
பேசலாமா பாரு. காட்டி பிடித்து முத்தம் தர முடியுமா முடியாதா? உங்களை தேவை கட்டி அணைத்து முத்தம் தானே. நான் கேட்கின்ற 2 சத்தியத்தினை செய்தால் போதும். உங்களை கட்டி அடிக்க 2 சத்தியமா? முத்தத்தினை தருகின்றேன். என்னது? முதல் சத்தியம். எக்காரணத்தை கொண்டும் என்னை விட்டு நீங்கள் பிரிவே கூடாது. இது முதல் சத்தியம். 2வது சத்தியம், நான் எந்த நேரத்தில் எந்த பொருளை கேட்டாலும் நீங்கள் தங்கு தடையின்றி தர வேண்டும். அவ்வளவுதானே? எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் தடையில்லாம தருவேன். உன்னை விட்டு எந்த வாழ முறை அப்படியா? இவ்வளவு வேகமா இருக்கிறீங்க பெண்கள். மாறிக்கொண்டே இருப்பேன். என்னுடைய வழிபாடு பெற்றதுமா? மாமா அப்பொழுதும் என்னுடைய கணவரை காணவில்லையே. ராஜா உன்னை பார்த்தாலே பயமா இருக்குதுடா. ஆமா, என்ன சந்தோஷமாகற? என்னுடைய கணவர் ஞாபகமாவே இருக்குது, அதனால தான் சந்தோஷமா இருக்கேன். ஆமா. கல்யாணம் எவ்வளவு ஆகுது? 6 மாசம் ஆகுது. 6 மாசம் போகுது. ஞாபகம் வந்துதா? ஆமாண்டா. ஆமா, எங்க இருக்காரு தெரியாது உனக்கு? என்னுடைய கணவர் நாட்டு வளப்பத்தை பாதுகாப்பதற்காக போயிருக்காரு. ஆமா. எப்படிதான் போய் போற காலத்துல? ஏன் அப்படிதான் சொல்றேன்? இந்த காலத்து பொம்பளை பசங்க பாரு, விரல காட்டினா போதும் ஒரலியே முழுங்கி கொடுத்து. அப்ப நான் உரல முழுங்கணுமா? அசிங்கமா இருப்பேன். வரல முழுவாதமா. அவர் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்காரு? தனிகர் வீதி. தனிகர் வீதியா? தாசி வீடே கட்டிங்க. தாசி வீடா? வாய மூடு. என் மாமா என்ன தவிர எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. பெண்கள் அங்க வராங்கன்னா என் மாமா கண்கள் 2ஐயும் இப்படியே மூடிப்பாரு. எல்லா பெண்களும் அப்படிதான் பாக்குறாங்க. யார வேணாலும் கேட்டுப்பாரு, என்னுடைய கணவரை பத்தி சொல்லுவாங்க. உண்மை கிடையாது. நான் அந்த இடத்து எனக்கு தெரியுமா? அந்த இடம் எனக்கு தெரியும்.
தாசி வீடு எனக்கு தெரியுமா? நீ சொல்லுதானே உண்மையா? நீ ஒன்னா வந்து பாரு தெரியும். சீக்கிரம் வந்து அழாதவா. ஐயோ இந்த பாவிராடி எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேனே, என்னுடைய மனக்கோட்டை எல்லாம் இப்போது மண்கோட்டையாகிவிடும் போல இருக்கின்றது. அண்டவா, என்னுடைய கணவரை இந்த பாவிராடி எப்படி இந்த தாசின் வலையில் இருந்து மீட்பேன்? என்னுடைய கணவரோட இந்த பாவிரான் வாழ முடியாதா? அண்டவா, அத்தா நானும் ஒரு நாட்டு இளவரசி. இந்த தாசின் மீதிக்கெல்லாம் நான் செல்ல மாட்டேன். எனக்கு பதிலாக நீ சென்று என்னுடைய கணவரை அழைத்துக் கொண்டு வர. எதுவுமே கேட்கலையடா. செவுட்டு தரமா இருப்பாங்க. எதுவுமே கேட்கல.